பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்று கூறுகின்றான். அதாவது குர்ஆனை நீங்கள் தெளிவாக அழகாக ஓதுங்கள் என்று கூறுகின்றான். அதாவது தஜ்வீத் சட்டங்களுடன் ஓதும்படி கூறுகின்றான். அப்பொழுதுதான் அது அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 113வது சூரா சூரத்துல் ஃபலக் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரபில் ஃபலக் சூராவில் உள்ள தஜ்வீத் சட்டங்களை இன்று பார்ப்போம். இந்த சூரத்துல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரபில் ஃபலக் சூராவில் உள்ள தஜ்வீத் சட்டங்களை பார்ப்போம். பச்சை கடல்ல போட்ட எழுத்துக்களை கவனிங்க. எல்லா எழுத்துக்களும் கல்கலா சட்டம். அதாவது காஃப்தாபா ஜீம் தால் இந்த எழுத்துக்கள் மேல சுக்குன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து சத்தத்தை வெளிப்படுத்தி ஓதணும். இதுதான் கல்கலா சட்டம் அப்படின்னு சொல்லி முடி படிச்சோம். இப்ப பாருங்க, ஃபலக், ஹலக், வகப், உகத், அஹத் இப்படிதான் ஓதணும். இத அதாவது சுக்குன் வச்சு நிறுத்தி ஓதணும். இந்த சூறாவில் உள்ள 2வது சட்டத்தை கவனிங்க. சிவப்பு கடல்ல போட்டிருக்கு பாருங்க. சுக்குன் பெற்ற மீமுக்கு பிறகு ஷீன் வந்திருக்குது. அதாவது இந்த சட்டத்து பேரு இஹ்ஃபா உடைய சட்டம். எப்படி ஓதணும்? நூன் சத்தம் கொடுக்காம இங் சத்தம் கொடுத்து ஓதணும். மின் ஷர்ரின்னு சொல்லாம மின் ஷர்ரி மின் ஷர்ரி அப்படின்னு ஓதணும். ரைட்டா? இன்னொரு சட்டத்தை கவனிங்க. ராக்கு மேல ஜபர் போட்டிருக்கு. இந்த ராவை வாய் நிறைய உச்சரிக்கணும். பிரபில் பிரபில் சொல்லுங்க. ராவை வாய் நிறைய உச்சரிக்கணும். அடுத்தது இங்க கவனிங்க. நூன் ஷத்து வந்திருக்குது. ஷத்து பெற்ற நூன் எங்க வந்தாலும் நல்லா அழுத்தி ஓத வேண்டும். எப்படி? வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஷர்ரின் அப்படி சொல்லிட்டு நூனை நல்லா அழுத்தி ஓதணும். இங்க ஒரு சட்டம் இருக்கிறத கவனிங்க. தோ ஜேருக்கு பிறகு அலிஃப் வந்திருக்கு. ஹரக்கத் பெற்ற அலிஃப். இது இல்ஹாருடைய சட்டம். இந்த இடத்துல எப்படி ஓதணும்? இங் சத்தம் கொடுக்காமல் நூன் சத்தத்தை தெளிவாக கொடுக்க வேண்டும். எப்படி? ஹாசிதின் இதா ஹாசிதின் இதான்னு ஓதணும். இங்க போய் இங் வச்சு ஓத கூடாது. எப்படி ஓதணும்? ஹாசிதின் இதா ஹசது அப்படி ஓதணும். இப்ப நம்ம இந்த சூறாவில் உள்ள எல்லா சட்டங்களையும் பார்த்தாச்சு. இப்ப சட்டங்களை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஓதுறேன். என் பின்னால் ஓதிட்டு வாங்க. இப்ப நான் ஒவ்வொரு வார்த்தையா ஓதுறேன், பிறகு சேர்த்து ஓதுறேன். கவனிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது குல் அஊது பிரபில் ஃபலக் ஃபலக் சேர்த்து ஓதுறேன். கவனிங்க. குல் அஊது பிரபில் ஃபலக். அடுத்தது மின் ஷர்ரி மா ஹலக் மா ஹலக் சேர்த்து ஓதுறேன். மின் ஷர்ரி மா ஹலக். அடுத்தது வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப் சேர்த்து வரேன். கவனிங்க.
ومن شر غاسق إذا وقب ومن شر نفاثات في العقد சேர்த்து ஓதுறேன் கவனிங்க. ومن شر النفاثات في العقد. அடுத்தது ومن شر حاسد إذا حسد சேர்த்து வரேன் கவனிங்க. ومن شر حاسد إذا حسد. இந்த இடத்துல உள்ள இல்ஹார் சட்டத்தை கொஞ்சம் முன்னாடி சொல்ல விட்டுட்டேன் கவனிங்க. இங்கேயும் அப்படித்தான் தோசேருக்கு பிறகு ஹரக்கத் பெற்ற அலிஃப் வந்திருக்குது. இங்கேயும் இங் சத்தம் கொடுத்து ஓதாமல் நூன் சத்தத்தை தெளிவா ஓதணும். எப்படி? காசிகின் இதான்னு ஓதணும். நாங்க சொல்லிக்கிறேன். சரி, இப்ப நான் ஓதுறேன், என் பின்னால ஓதுங்க. கொஞ்சம் முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா ஓதுனேன், இப்ப சேர்த்து ஓதுறேன் கவனிங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக். முடிஞ்சா என் பின்னால ஓதுங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد ومن شر حاسد إذا حسد